ஈரானின் தூதுக்குழுவை கொல்ல முயற்சி செய்த மொசாட் சதித்திட்டம் அம்பலம். உன்னை பார்த்து மக்கள் சலித்து விட்டார்கள். ட்ரம்பும் நெத்தன்யாவும் சண்டை. அமெரிக்கா சொன்னாலும் லெபனானிலிருந்து வெளியேற மாட்டோம். காட்ஸின் காட்டுமிராண்டி பேச்சு. பூட்டிய அறைக்குள் நுழைந்த ஹிஸ்புல்லாவின் ட்ரோன். வெடித்து சிதறிய இஸ்ரேலிய வீரர். கன்னி வெடிகளை அகற்ற ஜப்பானுடைய கப்பல் சென்றது. மாட்டிக்கொண்ட ஜப்பானிய பிரதமர். கண்காணிக்கும் ஈரான். இஸ்ரேலில் ஏற்பட்ட நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம். வடகொரியா தயாரித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கப்பல். வெற்றியை அறிவித்த ஈரான். அக்ரம் முகமது மெர்கவாவில் நசுக்கப்பட்ட ஈரான் மக்களுடைய கண்ணீர் கதை. இப்படி இன்டர்நேஷனல் லெவலில் நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளையும், இன்டர்நேஷனல் லெவலில் வந்திருக்கக்கூடிய வைரல் வீடியோக்களையும், அந்த வீடியோக்களுடைய விளக்கங்களையும் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இன்றைக்கி உலக அளவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், ட்ரம்ப்புக்கும் நெத்தன்யாவுக்கும் நடந்திருக்கக்கூடிய சண்டை. என்ன ஆட்டண்டா அன்னைங்க, என்ன பேச்சுடா. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு பேசுனீங்கல்ல. இஸ்லாமிய நாடுக்குள்ள நாங்கள் சண்டை உண்டாக்கிட்டோம். எத்தனை பேர் இறந்து போனாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் செத்து போனாலும் பரவாயில்ல, நாங்கள் சண்டையை உண்டாக்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப பெருமை பேச்சு பேசிக்கிட்டு இருந்தவன் தான் நெத்தன்யாகு. இன்னைக்கு நெத்தன்யாவை பார்த்து ட்ரம்ப் கேட்ட கேள்வியை நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, உன்னை பார்த்து யூதர்களே சலிப்படைந்து விட்டார்கள். மூஞ்சியை பார்த்தா, முகரக்கட்டையை பார்த்தா என்னடா இப்படி இருக்கு, சலிப்படைகிற மாதிரி இருக்கு அப்படின்னு திட்டுவாங்களா இல்லையா? அது மாதிரி ஒரு நாட்டினுடைய பிரதமர். என்ன கேவலமான நிலை பாருங்க. இந்த கேவலமான நிலை என்ன காரணம் தெரியுங்களா? மக்களுடைய குறிப்பாக குழந்தைகளை கொல்றதை கூட ரசிச்சாங்க. அவங்களாம் தீவிரவாதி அப்படின்னு சொன்னாங்க. பச்சை குழந்தைய கூட மெர்கவா வச்சு ஏற்றுனாங்க. அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கேவலமான நிலையை பாருங்க. யார் தன்னை நண்பன்னு காட்டிக்கிட்டானோ, நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்டு அப்படின்னான்ல, அவனை கேள்வியாக கேட்டிருக்கான். யூதர் கூட பார்த்து ஒன்று சலிப்படைஞ்சிட்டாங்க. ஒழுங்கா காசா மக்கள்கிட்ட போட்டிருக்கூடிய ஒப்பந்தத்தை நிறைவேற்று அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. அந்த விஷயம் இன்டர்நேஷனல் நியூஸ் சேனல்ல ரொம்ப பிரபலமாக பரவிக்கிட்டு இருக்குங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் கூட கான் யூனிஸ்ல 2 அப்பாவி குழந்தைகள் இஸ்ரேலுடைய இராணுவத்தால் கொல்லப்பட்டிருக்காங்க. அதனால ட்ரம்ப்புக்கே இன்னைக்கு கோவம் வந்துருச்சோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சம்பவம் நடந்திருக்கு. தொடர்ந்து இந்த ட்ரம்ப்பை சூடேற்றிக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே அது ஒரு முக்காபடல் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ட்ரம்ப்பை பார்த்து இன்னைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இஸ்ரேல் காட்ஸ் என்ன சொல்றாருன்னு சொன்னால், லெபனான்ல இருந்து நாங்கள் வெளியேற மாட்டோம், லெபனான்ல நாங்கள் வெளியேறவே மாட்டோம் நாங்கள் அப்படின்னு ஒரு தகவலை சொல்ல, ட்ரம்ப்புக்கு இது ஏற்கனவே முத்தி போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல இவங்க சொல்கிற செய்தி என்னன்னா, எங்களுக்கு அச்சுறுத்தல் காரணமாக ட்ரோனில் நாங்கள் போய் என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால், லெபனானுடைய சில பகுதிகள் அலி அல் தஹேர் ரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு பகுதியில் 2 பேரை கொண்டுட்டு எங்களுக்கு அச்சுறுத்தல். அப்படின்னா யார் வேணாலும் அச்சுறுத்தல்னு சொல்லாமே, யார் வேணாலும் சொல்லலாமே. உலகமாக அச்சுறுத்தலே நீங்கள் தான்டா, உங்களால் தாண்டா உலகத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது. அப்படி அச்சுறுத்தல் காரணமாக ஒருத்தரை கொல்றதா இருந்தால் இன்னைக்கு உலக மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. முதல்ல யாரை போடணும்னு சொன்னால், யாரை கொல்லணும்னு சொன்னால் மக்கள் சொல்கிறது, நம்ம சொல்லலைங்க, மக்கள் சொல்கிறத சொல்கிறேன் நான். என்ன யாரை சொல்கிறாங்கன்னா, நெத்தனியாகவும் ஐடிஎஃபினுடைய ஒட்டுமொத்த இராணுவ கட்டமைப்பையும் அழிச்சாலே போதும் அப்படின்னு இன்னைக்கு மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்ஸினுடைய பேச்சு, அதே மாதிரி அதை தொடர்ந்து லெபனான் நடக்கக்கூடிய தாக்குதல், இவை எல்லாமே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுவதுமாக முறிச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் நிலவுதுங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போரில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஸ்ட்ராட்டஜிக்கல் ரீதியாக ஈரான் மிகப்பெரிய வெற்றி. ஆரம்பத்தில் நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம், கிட்டத்தட்ட 300 பில்லியன் USD ஈரானுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, அதை ஒரு புல நிர்ணயம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு வந்தோம். அதே மாதிரி கத்தார் வழியாக தான் 12.5 பில்லியன் USD போகுது அப்படிங்கிற தகவலை நம்ம சொல்லியிருந்தோம். இப்படி ஒரு பொருளாதாரம் வர்றப்ப அதே சமயம் இன்னொரு பக்கம் என்ன ஆகுது, தான் யாரை வச்சு இந்த உலகத்தையே அச்சுறுத்திக்கிட்டு இருந்த இஸ்ரேலை இன்னைக்கு ஈரான் அப்படி பிரிச்சிருக்காங்க. பிரித்து ட்ரம்ப் கிட்ட ஈரான் நீ சொன்னா நாங்கள் சரியாக நடந்துக்குவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க.
முழுவதுமாக அப்படி கிடையாது, அப்படி காட்டிக்கிறாங்க. அதனால தன்னுடைய ஐடியாலஜிக்கல் எனிமி இருக்காங்களா இல்லையா இஸ்ரேல், அந்த இஸ்ரேலுக்கு எதிராக ட்ரம்ப்பை திருப்புறான வேலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால இன்னைக்கு லெபனான் நடக்கக்கூடிய தாக்குதல் சிறிய அளவில் இருந்தால் அதற்கான எதிர்வினை என்பது ஈரானில் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் நேற்றைய நம்ம சொல்லியிருந்தோம், அந்த பொருட்கள் வாங்குறது, அதாவது 12.5 பில்லியன் USDயில் வந்து என்ன பொருட்கள் வாங்கணும், அமெரிக்கான சொல்ல மக்காச்சோளத்தை வாங்கு, கோதுமையை வாங்கு, எங்கள் விவசாய பொருளை தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னப்போ ஈரான் சொல்லிட்டாங்க அதெல்லாம் முடியாது, என்ன எங்களுக்கு விருப்பப்படுதோ நாங்கள் வாங்குவோம், எங்கே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் விலை கம்மியாக கிடைக்குதோ, பொருள் தரமாக கிடைக்குதோ அங்கே தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஈரான் தரப்புல சொல்லியிருக்காங்க ஒன்று என்னென்னா, ஒப்பந்தத்தில் உள்ள அம்சம் என்ன, அவங்க கூடுதல் செய்தி மாற்றி சொல்கிறாங்க. நேற்று சொன்ன தகவலுக்கு மாற்றமாக இருக்குது இன்றைக்கி சொல்லக்கூடிய தகவல். இது யார் சொல்கிறான்னு சொன்னால் நாசர் ஹம்மாட்டி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மருத்துவத்துறையினுடைய ஏதோ ஒரு போஸ்டிங் இருக்க மாதிரி தெரியுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மருந்து பொருட்கள் நாங்கள் வேணால் வாங்குவோமே தவிர இந்த மாதிரி கோதுமை இந்த மாதிரியான பொருட்களை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படிங்கிற செய்தி அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கடல் தான் ஹிஸ்புல்லாக்கள் அடிக்கப்பட்ட அவங்களுடைய தரப்புலேருந்து வீடியோக்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்கள், ஒரு FPV ட்ரோன் தான், அந்த ட்ரோன் அப்படி மேலேருந்து வருது, இந்த பியோபோர்ட் அப்படின்னு சொல்கிற அந்த கோட்டை, இந்த கோட்டையை தான் கைப்பற்றிட்டு பீத்திக்கிட்டாங்க. இதை பார்க்கல எப்படி தெரியுதுன்னா, உள்ளே விட்டு அடிப்பாங்கல்ல அது மாதிரி தெரியுதுங்க. பியோபோர்ட் கோட்டைக்குள்ளே வந்து மேலே ஒரு வீட்டு வேலை உட்காந்துருக்குறாங்க. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த வீட்டுக்குள்ளேருந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. நம்ம இந்த வீடியோ பார்க்குறப்ப கூட சரியாக நம்மளுக்கு தெரில, ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் வழியாக அவங்க பார்த்த அந்த ஜன்னல் வழியாக அங்கே உள்ளே உட்காந்துருக்காங்க ரூமுக்குள்ளேயே அந்த ட்ரோனை அமுச்சு இன்னைக்கு இஸ்ரேலிய வீரர்கள் என்ன நிலை அடைஞ்சாங்க அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த வீடியோ இப்போ நடந்ததில்லை, இப்போ தாக்குதல் கிடையாது. ஏன் இதை அப்லோட் பண்ணுறாங்க, ஏன் பாய் இப்போ நடந்தது இல்லைனா ஏன் இப்போ இதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அல்மைத்தீன் சேனல், அவங்களுடைய அல்மைத்தீன் சேனல் லெபனானுடைய சேனல்ஸை இப்போ தான் அப்லோட் பண்ணுறாங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நீ எப்படியெல்லாம் இஸ்ரேல் அடி வாங்கியிருக்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும் இஸ்ரேலிய மக்களை நெத்தன்யாவுக்கு எதிராக திருப்புறதுக்காகவும் இப்படி கொடுப்பாங்க. நீ அங்கே போய் நான் இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம், லெபனானுடைய கிராமத்தெல்லாம் அழிச்சிட்டோம் கொண்டுட்டோம் நாங்கள் அப்படின்னு பீத்திக்கிட்டாங்க. இத்துமர் பென்கியூரு, இந்த இஸ்ரேல் காட்ஸ் இவெல்லாம் பீத்திக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் வாங்கின ஆள் அடியப்பாரு அப்படியே அந்த வீடியோவை காட்டுறாங்க. இதனுடைய தாக்கம் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். இஸ்ரேலுடைய நாடு தெளிவிய ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு ஹரேடி அப்படிங்கிற மக்கள், அதாவது என்னன்னா நீங்கள் வந்து இராணுவத்தில் கட்டாயமாக சேரணும்னு சொல்லி இஸ்ரேல் சொல்ல, அவங்க என்ன சொல்லி இல்லைடா நல்லா முடியாதுடா அப்படின்னு சொல்லி, நீ ஏற்கனவே நம்ம வீடியோக்களை காட்டியிருந்தோம் என்னென்னா இராணுவத்துக்கு போகும்போது தேம்பி அழுகுறான் அவனுக்கு. அது மட்டும் இல்லாமல் PSDD அப்படின்னு ஒரு நோய் ஏற்பட்டுருந்துச்சு. கிட்டத்தட்ட 270 பேர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் இஸ்ரேலிய வீரர்கள் இப்படி இருக்காங்கிற செய்தி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த இஸ்ரேலிய வீரர்கள் அவங்க போகிறதுக்கு இராணுவத்தில் கட்டாமல் ஏண்டாங்களை சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க இன்றைக்கி அடம் பிடிச்சி ஏற்கனவே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ண ஆளுகளை பிடிச்சி டவுசரெல்லாம் இழுத்து விட்டு அவங்களே நிறுவனமாக்குனாங்க IDF ஆள்கள். இன்னைக்கு என்னன்னா, நாடு தெளிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நெத்தனியாவுக்கு எதிராக நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நெத்தனியாவுக்கு நாலாபுறமும் என்ன ஆட்டம்டா அண்ணன், கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமா, எவ்வளோ மக்களை கொண்டுட்டு பொய்யா பேசல, உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கேவலமான நிலையை பாருங்க. இப்படி இஸ்ரேலிய மக்கள் இராணுவத்தில் சேரமாட்டேன்னு சொல்றாங்க, நெத்தனியாவுக்கு எதிராகவும் ஒன்று கண்டிருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய செய்தி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அணு ஆயுத ஆய்வுக்காக அந்த IAEA அணு ஆயுத பரவல் தடுப்பு மையம்னு சொல்லி ஐநாவுடைய அமைப்பு இருக்குங்க. அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரஃபேல் இக்ரேசி ஒரு பஞ்சமிட்டாய் மட்டாயமாகவே இருப்பான். ஏன் அவனை பற்றி சொல்கிறோம்னா, ஆரம்பத்தில் இதே வார்த்தை நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா ஈரான் இவங்க ரொம்ப டவுட்டு படுறாங்க, இவனுடைய பேச்சை பார்த்தாலும் டவுட்டாக தாங்க இருக்குது. கடந்த 12 நாள் போர் இருக்குல்ல, 2025 ஜூன் மாதம் நடந்த 12 நாள் போர் கூட இந்த ஆள் அறிவிப்பு செஞ்சவனை தான் ட்ரம்ப் போய் அங்கே அடித்தான். அதேமாதிரி இப்போ என்ன சொல்கிறான்னா, நாங்கள் ஆய்வு செய்ய போகிறோம், நாங்கள் உள்ளே போய் ஈரானில் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம், எங்கள் இஸ்பஹான் ஃபோர்ட்டு இங்கே தான் அவங்க அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வச்சுருக்கிறாங்க, அங்கே போய் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு அவன் சொல்ல. ட்ரம்ப் வந்து என்ன சொல்ல, ஆமாம் ஈரான் அனுமதிச்சிட்டாங்கன்னு சொல்ல. பதிலுக்கு ஈரானுடைய தரப்புலேருந்து நாங்களாம் அனுமதிக்கிறியா, நாங்கள்லாம் சொல்லவில்லையே, அப்போல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் ஒரு தகவல் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, உள்ளே பூந்து உளவு பார்க்குற வேலையை செஞ்சுருக்கிறாங்க. அதனால இந்த யுரேனியம் செறிவூட்டுதல் அணு ஆயுத தயாரிப்பு விஷயமா எதுவுமே பேச முடியாத ஒரு நிலை இருக்குது. இன்றைக்கி 3 விஷயங்கள் ரொம்ப பிரச்சனைங்க. என்னன்னு சொன்னால், இப்போ ஏற்பட்ட அதாவது 14 அம்ச ஒப்பந்தத்தில் முதல் விஷயம் எடுத்தவனே பிரச்சனை லெபனான், இப்போ வரைக்கும் பிரச்சனையாக இருக்குது. ஹர்முஸ் இப்போ வரைக்கும் பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறம் முக்கிய பிரச்சனை அணு ஆயுதம் தயாரிப்பு யுரேனியம் செறிவூட்டுதல், அதுவும் இப்போ பிரச்சனையாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு கேள்வியை
நீங்கள் மக்கள் கேட்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கவும் செய்யணும். இஸ்ரேலில் டிமோனாவில் கிட்டத்தட்ட 170க்கு அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்குது. சிப்ரிங்கிற அமைப்பு சொல்கிறாங்க. அந்த பகுதியில் IAEA ஒரு நாள் கூட இந்த ரஃபேல் இக்ரேசின்னு சொல்லி ஒருத்தன் இருக்கிறானே, இந்த பஞ்சு முட்டாய் மண்டையன், இந்த பஞ்சு முட்டாய் மண்டையன் ஒரு காலத்தில் கூட அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதே இல்லை. இல்லாத நாட்டில் ஏன்டா போகிற, இருக்கிற நாட்டில் ஏன்டா போய் பண்ணால பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு பல பேர் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த மண்டையனை. இதுக்கிடையில் ஜப்பான்லேருந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த மாதிரி ஜப்பானுடைய பிரதமர் தங்காச்சி பேர் தங்காச்சியாக இருக்கும், ஆளை பார்த்தா முத்துன அக்கா மாதிரி இருக்கும். ஏன்னா தேவையில்லாத வேலைங்க, தேவையில்லாத பிரச்சனையில் வருது. என்ன பண்ணுதுன்னா, ஈரானில் இருக்க கன்னி வெடியெல்லாம் நாங்கள் அகற்றுறதுக்கு கப்பல் அனுப்புவா. ஏன்னா தென்கொரியா, ஜப்பான், இந்தியா ஹர்முஸ் ஜலசரியை வழியாக வரக்கூடிய அந்த திரவ எரிவாயு LNGயாக இருந்தாலும் சரி, கச்சா எண்ணாலும் சரி, அதிகமான இவங்களுக்கு தான் வருது. இந்த மாதிரி தேவையில்லாம கன்னி வெடி அகற்றுறதுக்கு நான் ஆள் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி இல்லாத ஒரு பிரச்சனை போய் ஜப்பான் தலையிடுறாங்க. ஈரான் என்ன சொல்கிறாங்க, வா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம், ஈரான் வா கண்காணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கன்னி வெடியை அகற்றுறதுக்கு ஒரு அதை வெடிக்க செய்கிறதுக்கு இன்னும் அந்த மெட்டீரியலை கண்டுபிடிக்கலாம். அதை பிரிட்டன் தான் கண்டுபிடிக்க போகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு 18 மாதம் ஆகும்னு அவங்க சொன்னாங்க. அதுக்குள்ளே இவங்க கப்பலை தூக்கிட்டு போனவொன்னே ஈரான் சொன்னாங்க, வா வந்து பாரு அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு ஈரான் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் குண்டு பூசணிக்கா யார், வடகொரியா. இந்த தாக்குதல் நடந்த ஆயத்துல்லா அல் கமேனி கொல்லப்பட்டார்ல பிப்ரவரி 28. அதுக்கப்புறம் ஆத்தென்டிக் நியூஸுங்க, நீங்கள் BBC இங்கிலீஷ் நியூஸ் எடுத்து பார்த்துக்கலாம். அவர் கொல்லப்பட்டதை வடகொரியாவுடைய நியூஸ் சேனல் எங்கேயுமே போடலை. ஏன்னா இவனுக்கு ஏதோ ஆயிருமான்னு சொல்லி இவனுக்கு அவ்வளோ டர்ரு, எதுவுமே ஒளிபரப்பவே இல்லை. ஆள் என்ன பண்ணான்னா, பிள்ளையோட வந்து மெர்காவால போகிற மாதிரி, நான் இதை தயாரிச்சிட்டேன், இந்த மிசில் என்கிட்ட இருக்குது, இப்போ பெரிய கப்பலை தயாரிச்சிட்டேன் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு ஹெல்ப் பண்ணலங்க, ஒரு ஹெல்ப் ஈரானுக்கு பண்ணல. அதுக்கு ரஷ்யாவாவது பிளாக் வேலை கொடுத்தேன், கஜகஸ்தான் வழியாக சில ஆயுதங்களை கொடுத்தாங்கன்னு நியூஸ் சேனல் சொல்கிறாங்க. அதே மாதிரி சீனா வந்து நேரடியாக கப்பல் வழியாக கொடுத்தாங்கன்னு ட்ரம்ப்பே ஒத்துக்கிறாரு. எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் வடகொரியா இன்னைக்கு தன்னை தற்காத்துக்கிறதுக்காக நான் கப்பலை தயாரிச்சேன், அதே தயாரிச்சேன்னு சொல்கிறான். இதுவும் இன்டர்நேஷனல் அளவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. அடுத்து வந்து கூட முக்கியமான விஷயங்கள், நாட்டுக்கு தேவையான விஷயம் தமிழ்நாட்டில் நடக்குது. யாருன்னா, உத்தம புத்திரர், உன்னத மன்னன், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். பிரதமர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஏன்னா அப்படி இருக்குது. அவர் வந்து பொண்டாட்டி இல்லாமல் இன்னொருமா, நம்ம பொண்டாட்டி இல்லைல்ல தெரியுசா, அந்த அம்மாவோட கேக்கு வெட்டி கொண்டாடினதை இவங்க இங்கே ஏங்கிறாங்க, என்னென்னமோங்கிறாங்க. கேவலண்டா, இது தப்புன்னு தெரியலையா, இது உங்களுக்கு அசிங்கம்னு தெரியலையா? ஒரு எப்படி பார்க்கணும், மனைவி அங்கே இருக்காங்களே, அவன் புள்ள இருக்குது, அதெல்லாம் பார்க்கல. இருக்கு எவ்வளோ போதை ஏறி இருக்குன்னு பாருங்க தலைக்கு. அசிங்கத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான் நம்ம தலைவன் அப்படின்னு கூட புரியாத ஒரு கூட்டம் இருக்குது. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலையும் மெஸ்ஸிக்கு 39வது பிறந்த நாள், அவர் இதை கழட்டிட்டாரு, அதை பிடுங்கிட்டாரு, இதை செஞ்சிட்டாரு. என்னடா பண்ணாங்க? ஒரு மனிதன் பாதிக்கப்படுறப்போ ஒரு சாதாரண குரல் கொடுக்க முடிஞ்சா அவனால்? அவனை தூக்கி வச்சு இன்றைக்கி உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. மறுகணம் பாருங்கள், காசாவில் மக்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வாயே துறக்காத ஊமப்பைய, நாட்டுக்காக குரல் கொடுக்காதவங்க, இவங்க எல்லாம் இன்னைக்கு தலைவர்களாக கொண்டாடப்படுவது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயங்க. எப்படியான நிலைன்னா, ஒவ்வொரு வீடியோவுடைய கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை சொல்கிறோம். இது குட்டி கதை. இவரை சில பேர் குட்டி கதை, இது வந்து குட்டி கதை இல்லை, இது வந்து ஒரிஜினல். மக்களை ஏமாத்துறதுக்காக குட்டி கதையாக சொல்கிறது இல்லை, ஒரிஜினல் கதை. இந்த மக்களுடைய வேதனையை பாருங்கள். பிப்ரவரி 24, 2024 நடந்த சம்பவம். ஒரு அழகான குடும்பம், அக்ரமுடைய மனைவி ராஜா, அவங்க பேரே ராஜா தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, முகமது, அகமது, இப்ராஹிம், சனா அப்படின்னு சொல்லி ஒரு 4 குழந்தைகள். அழகான வாழ்க்கை. அவங்க சொல்கிறாங்க, காசாவில் இஸ்ரேல் போர் தொடுத்த உடனே அலைஞ்ச வாழ்க்கையை சொல்கிறாங்க. அப்பப்பா எங்கெங்க தெரியுங்களா, கிட்டத்தட்ட அந்த 40 கிலோமீட்டரில் தான் ட்ரெஸ்ஸு போய் தங்குறதுக்கான எல்லாம் இருக்குமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு 15-20 முறை மாறி மாறி போயிருக்கிறேன். சாப்பாடு இல்லாமல், கழிவறை இல்லாமல். என் பிள்ளையில சனாங்கிற பிள்ளைக்கெல்லாம் வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வயசு, இப்ராஹிமில் குழந்தைக்கு 6 வயசு, அகமதுங்கிற குழந்தைக்கு 11 வயசு, முகமதுங்கிற குழந்தைக்கு 14 வயசு. இத்தனை குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டே நான் போனேன். இறுதியாக நாங்கள் சேஃபராக நினச்ச போது எதுன்னு சொன்னால், ரஃபாவில் இருக்கக்கூடிய ஸ்வீடிஷ் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் நாங்கள் தங்கியிருக்கும்போது மார்ச் 24, 2024 1 மணி அளவில் எங்களை நோக்கி சுட்டாங்க. இப்போ சுடுறப்ப என்னுடைய கணவர் அக்ரம் அவருடைய மேலே குண்டு பாஞ்சிச்சு, அவருடைய முதுகில் குண்டு பாஞ்சிச்சு, என்னுடைய காலில் குண்டு பாஞ்சிச்சு, என்னுடைய மகள் சனா 3 வயசு குழந்தை மேலே குண்டு பாஞ்சிச்சு.
இப்படி இருக்க நிலையில் நான் இப்படியாவது தப்பிச்சிடலான்னு சொல்லி அந்த டென்ட்டிலேருந்து வெளியில் எட்டி பார்த்தேன். ஒரு மெர்க்கவா, ஒவ்வொரு வீடியோ சொல்கிறோம்ல, மெர்க்கவா அடி விழுந்தவன் நம்ம சந்தோஷப்படுறோன்னு காரணம் இதுதான். கேளுங்க, இந்த மெர்க்கவா அப்படியே வேகமாக வருது. நிச்சயமாக எங்களை நசுக்க தான் வருது, எங்களுக்கு நல்லா தெரியுது. இதுக்கெல்லாம் என் கணவர் என்ன பண்ணுறான்னு சொன்னால், மெர்க்கவா இப்படி வருது, ரெண்டு புறமும் அந்த ஃபேமிலி இப்படி இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த தாய், அந்த சனாங்கிற குழந்தை, இன்னொரு பக்கம் 3 ஆண் குழந்தைகள், அந்த அக்ரம்ங்கிற அந்த தகப்பனார். இந்த குழந்தைய மேலே சென்டர் நசுக்க வந்தவுடனே, இது நீங்கள் நினைக்கிறப்ப ஒரு படம் மாதிரி கூட உங்களுக்கு தெரியலாம். இதோடைய லிங்க் வேணாலும் யாருக்கு வேணால் கேளுங்க, நாங்கள் அனுப்புகிறோம். நாங்கள் என்னென்னா, அக்ரம் என்ன பண்ணுறோன்னா, அப்படி தாவி விழுந்து தான் குழந்தை, அந்த 3 ஆண் குழந்தைகளையும், அந்த முகமது, அகமது, இப்ராஹிம், அந்த குழந்தைகளை அப்படியே வலிச்சு காப்பாற்றுறாரு. இப்படி வலிச்சு காப்பாற்றும் போது அவருடைய கையை மெர்க்கவா கீழே அப்படியே மாட்டிடுது. ஒரு சைடு கை காலை எல்லாம் மாட்டிடுது. தலையை மட்டும் தூக்கிறாரு. தூக்குறது இன்னொரு பக்கம் பார்க்குறாரு. அதில் ஒரு பையன் மட்டும் தான் தப்பிச்சு பிழைக்கிறான். அந்த பையன் பேர் இப்ராஹிம். அந்த மெர்க்கவாக்குள்ளே முகமது, அகமது 2 பேருமே மாட்டிக்கிறாங்க. மாட்டினா தாய் இந்த பக்கத்து, சனா குண்டு பாஞ்சு, சனாவும் ராஜாவும் அப்படியே 2 பேர் இந்த பக்கத்தில் இருக்காங்க. கணவரை பார்க்குறாங்க. கணவர் பார்த்தா, கணவர் அந்த சமயத்தில் மனைவிட்ட பேசின வார்த்தை உண்மையிலேயே எல்லா கணவன் மனைவிமாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அக்ரம் அந்த சமயத்தில் மனைவியை நோக்கி பேசுகிறாரு. என்னென்னா, ராஜா என்னை மன்னிச்சிரு, மனைவியே என்னை மன்னிச்சிரு, நான் உனக்கு வாழ்க்கையில் வாழும்போது தப்பு செஞ்சுருக்கலாம், உன் மனசை காயப்படுத்தியிருக்கலாம், மன்னிப்பு கேட்குறாரு. மனைவி அந்த இடத்துலேருந்து மன்னிக்கிறாங்க. அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. இப்படி அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த இப்ராஹிம் 6 வயசு குழந்தை அப்படியே ஊர்ந்து அந்த பையன் வர்றான். வாப்பா பக்கத்தில் பார்க்குறான், முழுவதும் ரத்தம். வாப்பா பார்த்துட்டு அப்படியே அழுக போகிறான். அவங்க அம்மா அழ வேணாம், டேங்கி திரும்பி வருது, அழ வேணாம் அப்படி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீ இறந்து போன மாதிரி நடி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் அவங்க வாப்பா அக்ரம் இறந்து போவதுக்கு முன்னாடி இஸ்லாத்தின் அடிப்படையில் கலிமாவை மொழிதல் என்று சொல்லுவாங்க, ஷஹாதா என்று சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லணும். இந்த மறைப்பதற்கு முன்னாடி இந்த வார்த்தை ஒருத்தருடைய கடைசி வார்த்தையாக இருந்தால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பது நபி மொழிங்க. அப்போ அந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு. இந்த 6 வயசு பையனுக்கு அது தெரியல. அதனால் வாப்பா ஏதோ இறை தியானத்தில், திக்ருன்னு சொல்லுவாங்க இஸ்லாத்தில், அந்த இறை தியானத்தில் தான் வாப்பா ஈடுபடுறாரு, அப்பா ஈடுபடுறாருன்னு சொல்லி அதே வார்த்தை அவன் சொன்னான். இல்லை என்ன நீ சொன்னாதப்பா, இறந்து போன மாதிரி நடி. மெர்க்கவா மறுபடியும் வருதுன்னு குடும்பமே இறந்து போன மாதிரி நடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அக்ரம் இறந்து போகிறாரு. அப்படி கண்ணீர் விட்டு ராஜா அழுகிறாங்க. ஒரு பக்கம் சனா குழந்தை, அந்த குழந்தை ஒரு மரண தருவாயில் அந்த குழந்தை இருக்குது. இன்னொரு பக்கம் அவங்களுடைய குழந்தை, 2 குழந்தைகளை பார்க்குறாங்க. அந்த அகமது, முகமது பார்க்குறாங்க. நசிங்க அந்த குழந்தைகள் இறந்து போயிருக்குது. அதுக்கடுத்து மெர்க்கவா வந்துடக்கூடாது, தப்பிக்கணும். ஸ்னைப்பர் சாட்டிருக்காங்க. 700 மீட்டர் தவழ்ந்தே முதுகுல தன்னுடைய புள்ளையை போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டே போகிறாங்க. இன்னொரு பையன் முகமது இருந்தால், அந்த பையனை இந்த இறந்த மாதிரி நடிக்க சொன்னாங்களே, அந்த பையனை இப்படி தவந்து போகிறாங்க. போகிறப்ப இன்னொரு அம்மா தவந்து கூட உங்களை பாஸ் பண்ணி ஒருத்தவங்க போகிறப்ப இந்த பையனை மட்டும் எப்படியா கூப்பிட்டு போயிருங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் இறந்து போயிடுவேன் நினைக்கிறவொன்னே சொல்கிறாங்க. அவங்க சொன்ன உடனே அவங்க இறக்கப்பட்டு அந்த முகமது குழந்தைய மட்டும் கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த 2 பேரும் அடிபட்ட 3 வயசு குழந்தை சனா, இந்த ராஜாங்கிற இந்த பெண்மணி ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில் போய் வலி தாங்க முடியாமல் இருக்காங்க. அந்த குழந்தை 3 வயசு குழந்தை, ஒன்றும் தெரியாத குழந்தை. அந்த குழந்தை கேட்குதாம்மா, எனக்கு உச்சா வருதுமா, எனக்கு தண்ணி கிடைக்குமாம்மா, அதை கேட்குது. அம்மா சொல்கிறாங்க, இல்லைம்மா என் மேலேயே உச்சா போய் முடிச்சோன்னு பார்க்குறாங்க, ரத்தம் அதோடு சேர்ந்து வருது. உடனே என்ன பண்ணுறாங்க, தான் குழந்தையுடைய காலை அப்படியே படுத்துக்கிட்டே ரத்தம் வரனால அங்கேருந்த பழைய துணியை குப்பத்திலிருந்து எடுத்து அந்த குழந்தையுடைய காலை கட்டுறாங்க. சத்தமான குரலை கூப்பிட்றாங்க, யாராவது எங்களுக்கு ஹெல்ப்புக்கு வருவீங்களான்னு சொல்லி. யார் வரல. அடிபடாத இன்னொரு பெண்மணி தவழ்ந்து போகிறப்ப அவங்க கெஞ்சுறாங்க, இந்த குழந்தை இறந்து போயிடும், சனா இறந்து போயிடும், உங்களுடைய குழந்தைய நீங்கள் இந்த குழந்தைய காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஸ்னைப்பர் ஷாட் இருக்காங்க, மேலே ட்ரோன் போய்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் கூட அங்கே போன இன்னொருத்தவங்க சனாங்கிற குழந்தைய வாங்கிட்டு போயிடுறாங்க. ஏற்கனவே இப்ராஹிங்கிற குழந்தை இன்னொருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்படியே இவங்க அப்படி தவழ்ந்து போகிறாங்க. கத்துனா அவங்கள நோக்கி சொல்லப்படுது, ஒரு பீச்சில், ஆற்றங்கரையில், கடற்கரை நடந்த மாதிரி இருக்குது சம்பவம். அங்கேருந்து சொல்லப்படுது, எப்படியாவது அந்த கடற்கரைக்கு தவழ்ந்து வந்துடுங்க, நாங்கள் நெருங்கி வர முடியாது, ரொம்ப இடம் அபாயகரமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே தவழ்ந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் என்னை இளைஞர்கள் காப்பாற்ற வந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய உதவி குழுக்கள் மாதிரி உலகத்தில் எங்கேயுமே இருக்க முடியாதுங்க. ட்ரோன் சுற்றிக்கிட்டு இருக்க சமயத்தில் கூட அங்கே வந்த இளைஞர்கள் உதவி குழுக்கள் ஒரு பெட்ஷீட்டில் போட்டு 2 கிலோமீட்டர் ராஜா அவங்கள தூக்கிட்டு போனதுக்கும் ஹாஸ்பிட்டல் நான் சுயநிலை இழந்துட்டேன். முழிச்சு பார்க்குறப்ப என்னுடைய சகோதரன் இருந்தான்.
என் பிள்ளைகளை பற்றி நான் கேள்வி கேட்டேன். சனா, இந்த குழந்தை 3 வயசு குழந்தைக்கு 4 அறுவை சிகிச்சைகள் காலில், எனக்கு உடம்பு முழுவதும் 6 மேஜர் ஆப்ரேஷன் எனக்கு பண்ணப்பட்டிருக்கு. நாங்கள் நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படுறோம். ஒவ்வொரு இடங்கள்லையும் இறந்து போன என்னுடைய மகனை நினச்சி பார்க்குறேன். அதில் உயிர் படைச்ச அந்த இப்ராஹிம்ங்கிற அந்த பையன், 6 வயசு பையன், தான் சகோதரன் இழந்ததை கண்ணு முன்னாடி பார்த்தனால அந்த பையன் கேட்குறான் அந்த அம்மாவை நோக்கி, அண்ணனுக்கு ஏம்மா தலை துண்டாச்சு, ஏமா ரத்தம் வந்து இறந்து போனான் அப்படின்னு சொல்லி என் மகன் என்கிட்ட கேள்வி கேட்குறான். நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு அந்த தாய் சொல்கிறாங்க. நினச்சி பாருங்கள், யாரை பற்றி நம்ம பேசுகிறோம், எவரை பற்றி உலகத்தில் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லா தலைவரும் சேர்த்து சொல்கிறேன், இன்குடு மு.க. ஸ்டாலின் சேர்த்து சொல்கிறேன், நான் விஜயும் சேர்த்து சொல்கிறேன். இவருடைய பேச்சு, இவருடைய செய்தி உலகத்துக்கு போகணுமா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுடைய செய்தி உலகத்துக்கு போகணுமா அப்படிங்கிறத நீங்களே தீர்மானித்து இந்த வீடியோவை உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.